உலகத்துல உயிர்கள் வாழணும் அப்படின்னா அடிப்படை நீர். நீர் இல்லை அப்படின்னா எந்த உயிரினமும் பூமியில வாழ முடியாது. ஸோ அந்த நீரை நாம எப்படி பாதுகாப்பான முறையில இன்னும் கூடுதலா நீரை வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பேரணி தான் நாம இப்ப நடத்தணும். ஸோ நீர் வந்து இன்னைக்கு உலகத்துல 97% வந்து கடல் நீர் தான். 2.5% தான் நம்மளுடைய குடிநீரா இருக்கு ஒட்டுமொத்த உலக பரப்புல. ஸோ அந்த 2.5% நீரை நாம பாதுகாத்து வச்சாதான் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் இந்த நீர் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா பூமியில எந்த ஒரு உயிரினமுமே வாழ முடியாது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கையை நாம வந்து முன்னெடுத்து இந்த சென்னையிலேருந்து உள்ள நியோ ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நம்ம செஸ்ஸையும் ஒரு கொலாபரேஷனா சேர்ந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்துகிறோம். ஸோ இந்த நீர்நிலைகளோட முக்கியத்துவம் நம்ம உணரணும், மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை நம்ம பண்ணுறோம். நம்மளோட மனிதர்களுடைய மூளை மற்றும் இதயம் மட்டுமே வந்து 73% நீரினால் ஆனது தான். நுரையீரல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 83% நீரினால் ஆனது. தசைகள் மற்றும் சிறுநீரகங்கள் சுமார் 79% நீரினால் ஆனது. தோல் சுமார் வந்து 64% நீரினால் தான் ஆனது. எலும்புகள் சுமார் 31% நீரினால் ஆனது. ஸோ இத்தனை விஷயங்களும் நீர் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்போ நீரோட முக்கியத்துவம், நம்மளால் உயிர் வாழணும் அப்படின்னா நீர் வேணும். ஸோ அதுதான் அடிப்படை ஆதாரம். ஸோ அதனால தான் தண்ணீர் பாதுகாப்போட முக்கியத்துவத்தை நாம எடுத்து சொல்றோம். இது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம நீர்நிலை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நீர்நிலைகள் வந்து நிலத்தடி நீரை நிரப்பி விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக நீர் கிடைப்பதை வந்து நம்ம உறுதி செய்கிறோம். அடுத்து குளங்கள் மற்றும் ஏரிகள், இதெல்லாம் வந்து பல்லுயிர் அதாவது பல உயிரினங்கள் வாழ்றதுக்கு அடிப்படையா வந்து இருக்கு. பல்வேறு விலங்குகள் எல்லா உயிரினங்களுமே ஏரி குளங்கள் இது மாதிரி நீர்நிலைகளை தான் தண்ணியை வந்து இங்கே எடுக்கிறாங்க. ஸோ அதனால அதையும் பாதுகாக்கணும். அடுத்து ஈரநிலங்கள் மாசுகளை வடிகட்டி இயற்கையாகவே நீரின் தரத்தை வந்து நமக்கு என்ன பண்ணுது, மண்ணு ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு தண்ணியை கொடுக்குது. நதிகள் மற்றும் குளங்கள் சூழ்நிலையை ஒழுங்குபடுத்தி உள்ளூரான வெப்பநிலையை குறைத்தும் நமக்கு வெப்பநிலை எது வந்து குறைக்குதுன்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் வந்து வெப்பத்தையும் குறைக்குது. சேதமடைந்த நீர்நிலைகள் வாழ்விட இழப்பை ஏற்படுத்தி நீர் செயல்வாழ் உயிரினங்களையும் நிலத்தில் உள்ள உயிரினங்களையும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றன. இது மாதிரி நம்ம வந்து குப்பைகளை கொட்டி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் போது உயிரினங்கள் வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா வந்து நம்ம உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் குறிப்பாக வறண்ட காலங்களில் குளங்கள் மற்றும் கிணறுகளை பாசனத்தை மட்டும்தான் நம்பி நாம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை வந்து எப்பயுமே பெய்யறதுல பருவமழை தான். ஸோ இப்போ இந்த நீர்நிலைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியும். பாதுகாக்கப்பட்ட நீர் மூலங்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் வறண்ட பகுதியில் கால்நடைகள் பாதுகாக்க பயன்படுகின்றன. கிராமங்களில் நீர் தொட்டிகளில் உள்ள மீன்பிடி நடவடிக்கைகள் எல்லையில் உள்ள சமூகங்களின் வாழ்வாதாரம் தெரிகிறது. இந்த நீர்நிலைகளை வந்து நம்ம சேமித்து என்ன பண்றோம், மீன் வளர்க்குறோம். அது வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துது. நீர் பாதுகாப்பு உணவு பாதுகாப்பை உயர்த்தி விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை மற்றும் இடப்பெயர், அதாவது நீர் தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால விவசாயிகள் என்ன பண்றாங்க, வேற ஒரு வேலைக்காக இடம்பெயர்ந்து போறாங்க. ஸோ அதை வந்து இது குறைக்குது. இது மாதிரி நம்ம பாதுகாப்பாக பண்ணோம் அப்படின்னா கவனிக்கப்படாத நிலைவாழ் நீரில் கொசுக்கள் பெருகி டெங்கு போன்ற சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு அருகில குப்பையை கொட்டி தண்ணியை தேங்க வச்சு என்னது நோய்களை பரப்பும் கொசுக்களை வந்து உற்பத்தி செய்யறத வந்து தடுக்கலாம். நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் மனநலத்தையும் மேம்படுத்தி பொழுதுபோக்கு மற்றும் சிந்தனைக்கு இடமளிக்கும். இது மாதிரி சுகாதாரமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம், மற்றவங்களும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்கிறோம். ஸோ இதுக்கான விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, நீர்நிலைகளை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் சமூக பங்களிப்பு வேணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் இதில் வந்து முன்னெடுத்து பண்ணாதான் இது சாத்தியம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சூழலியல் கழகங்கள் அல்லது NSS வாயிலாக உள்ளூர் குளங்களை தத்தெடுக்கலாம். ஸ்கூலில் உள்ள NSS அந்த மாதிரி கேம்ப் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீர்நிலை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுத்த வைக்கலாம். உள்ளூரில் உள்ள சமூக அமைப்புகளையும் நம்ம பயன்படுத்தி பண்ணலாம். நதிகள் மற்றும் கிணறுகளை மையமாக கொண்ட நாட்டுப்புற மரபு கதைகள் மற்றும் திருவிழாக்கள் சமூக நினைவுகளை பேணுகின்றன. அதாவது இப்போ என்ன நாம எல்லாமே வந்து என்ன பண்றோம், ஒரு வீடியோவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், படமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீர்நிலைகளை எல்லாமே அழிச்சிட்டாங்க, திரும்பவும் அதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ திரும்ப ஒரு முறை இந்த உறுதிமொழி மட்டும் நாம எடுத்துக்கலாம். நீர்நிலையில் நாம எதிர்காலத்தில் என்ன மாதிரி பாதுகாப்போம் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நதி, ஏரி, குளம், கிணறு, தொட்டி மற்றும் ஈரநிலங்களை சொல்லுங்க. நதி, ஏரி, குளம், கிணறு, தொட்டி மற்றும் ஈரநிலங்களை பூமியின் உயிர் வாழ்வின்
களங்களாகவும் இயற்கையின் பரிசுகளாகவும் உணர்ந்து மதித்து பாதுகாத்து காப்பாற்றுவேன் என தூய மனதுடன் உறுதிமொழி அளிக்கிறேன்.